என் அன்பு குழந்தையே, உன்னுடைய குடும்பத்தில் ஒருவரை அழிக்க 2 பெண்கள், இவர்களோடு சேர்ந்த ஒரு ஆண், இந்த 3 பேரும் தினமும் ஒருவரை பார்க்க செல்கின்றார்கள். செல்கின்ற இடத்தில் இன்னமும் 2 பேர் இவர்களோடு பேசுகிறார்கள். என் குழந்தையே, ஆக மொத்தம் இந்த 5 பேரும் சேர்ந்து உன் குடும்பத்தில் ஒருவரை அழிக்க அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். அந்த இடத்திற்கு சென்று அவர்கள் என்ன திட்டத்தை தீட்டுகிறார்கள், இவர்கள் யார், எந்த காரியத்திற்காக இப்படி ஒரு செயலை செய்ய இவர்கள் நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் உன்னிடம் சொல்லிவிட உன் பிரத்யங்கரா நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ தெளிவாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்காக நான் வருவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். அம்மா உன்னிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று உனக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையையும் நீ முழுமையாக உணர வேண்டும். ஏனென்றால் காரணமில்லாமல் எதையும் உனக்கு சொல்லிவிடுபவள் அல்ல இந்த பிரத்யங்கரா. உன் முன்னால் நின்று ஒரு காரியம் நடக்கும் பொழுது, உன்னை அழிக்க ஒரு சூழ்ச்சி நடக்கும் பொழுது, அதை என்னவென்று உன்னிடத்தில் நான் சொல்லாமல் சென்றால்தான் அது தவறான காரியமாகிவிடும். அதனால் இந்த நேரம் நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள். நான் நடத்துகின்ற மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொள். எதனால் உன் வாழ்க்கையில் இது போன்று நடக்கின்றது, இவர்கள் யார், இவர்கள் இப்படி செய்வதனால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதனை எல்லாம் நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, மற்றவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே கண்டு பொறாமைப்படுவதுதான் இவர்களின் வேலை. அது நல்ல விஷயமாக இருந்தால் பொறாமை வரும், அது தீய விஷயமாக இருந்தால் இவர்களுக்கு சந்தோஷம் வரும். இப்படித்தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில்தான் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கி இருக்கின்றது. ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வர தொடங்கி இருக்கின்றது. இனி எப்பொழுதுமே உனக்காக தெய்வங்கள் துணை நிற்கிறது என்று நீ நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் இவர்கள் குறிப்பாக இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். என் பிள்ளையே, நாம் சரியாகத்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம். யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமலும், யாருக்கும் எந்த விதத்திலும் நாம் கஷ்டங்களை கொடுக்காமலும், மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்காமலும், நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு மட்டும் பிரச்சனைகள் வருகின்ற இடத்தை பார்த்தால் இதுவெல்லாம் எங்கிருந்து வருகின்றது, இப்படி ஒரு கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு எதற்காக வருகின்றது, நாம் என்ன செய்தோம் என்று நீ யோசிக்கிற அளவிற்கு உன்னை சுற்றி பல துன்பங்கள் ஆட்டி படைக்க வருகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்னல்களையும் கடந்து உனக்கே போதும் போதும் என்றாகி விடுகின்றது. இந்த இன்னல்களுக்கெல்லாம் நாம் ஒரு முடிவினை நிச்சயமாக கட்டிவிடத்தான் வேண்டும். இதை செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு சரியான பதிலடியை நாம் கொடுத்து விடத்தான் வேண்டும். என் பிள்ளையே, ஆரம்பத்தில் உனக்கு பதற்றங்களை கொடுக்கின்ற விஷயங்கள்தான் முடிவில் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். இவர்கள் படுத்திய கஷ்டங்களுக்கும் மற்றவர்களுக்கு கொடுத்த துன்பங்களுக்கும் அவர்களை தேடி தானாக ஒவ்வொரு பிரச்சனைகளும் வரும் பொழுது நாம் இன்னொருவருக்கு செய்த பாவம் நம்மை எப்படி விடாமல் துரத்துகிறது என்று நினைத்து அவர்கள் கண்கலங்கி நிற்க வேண்டிய ஒரு நேரம் நிச்சயமாக வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்க வேண்டும் என்று ஆசை கொண்டால் மட்டும் போதுமா? அந்த நல்லது நடக்கும் பொழுது அதை அனுபவிக்கக்கூடிய தகுதியும் இங்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டும். நாம் தெய்வங்களின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்றால் தெய்வம் காட்டிய பாதையில் நாம் நடப்பவர்களாக இருக்க வேண்டும். தெய்வம் காட்டிய பாதையில் நடக்காமல் தீமைகளை செய்து, தீய விஷயங்களை செய்து, அடுத்தவர்கள் வாழ்க்கையில் இன்னல்களை கொடுத்து எப்பொழுதும் நாம் துன்பங்களை தந்து கொண்டிருந்தோமானால்
எப்படி தெய்வம் நமக்கு நல்லதை செய்யும் என்றதனை முதலில் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் சரியாகத்தான் கற்றுக் கொடுக்க தெய்வம் நினைத்தது. ஆனால் அவரவர் செய்கின்ற பாவம் அதை அவர்களுக்கு கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிறது என்பதுதான் உண்மை. நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு இந்த வாழ்க்கையில் நமக்கு எதிரான ஒரு வினையை நிச்சயமாக கொடுக்கும். நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் அடைய போராடுகிறாயோ அந்த விஷயத்தை பெறுவதற்கு தானே உன்னுடைய முயற்சி முழுமையாக இருக்கும். அதுபோலத்தானே எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்க வேண்டும். உனக்கு என்ன வேண்டுமோ அதை பெறுவதற்கு நீ போராட வேண்டுமே தவிர இன்னொருவர் பெற நினைக்கின்ற விஷயத்தை தடுப்பதற்காக நீ போராடக்கூடாது. இன்னொருவருக்கு கிடைக்கின்ற விஷயத்தை தட்டிவிட ஒரு பொழுதும் நீ நினைக்கக்கூடாது. அது உன்னுடைய வாழ்க்கையில் என்றுமே உனக்கு பேரிழப்பை தான் கொடுக்குமே தவிர ஒரு பொழுதும் சந்தோஷத்தை கொடுத்து விடாது. ஒரு பொழுதும் அது நிம்மதியை கொடுத்து விடாது. இனிமேல் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம், இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதலை கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரம். செய்த பாவத்திற்கு பலன் எங்கிருந்து கிடைக்கும் என்று தேடுகிறாய் அல்லவா? அது உன் பின்னால் நின்று உன்னை ஆட்டி படைப்பதை நிச்சயமாக இனி நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உன்னை தேடி வரும் நேரங்களில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கராவினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக உணரத்தான் வேண்டும். உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது நம் வாழ்க்கையில், ஏது நடந்தது நம் சூழ்நிலைகளில், எதற்காக நம்மை இத்தனை காயப்படுத்துகிறார்கள், எதற்காக நம்மை இத்தனை வேதனைப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் என் பிள்ளை நீ பதறி நின்றது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள். அதற்கு முன்பாக இவர்கள் சென்ற இடம் தெரிந்தால் இப்பொழுது எதற்காக அம்மா உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்கிறாள் என்பதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய். இந்த பிரத்யங்கரா நான் சொல்கின்ற ஒவ்வொருவரையும் நீ இப்பொழுது உடனடியாக அடையாளம் கண்டு கொள்வாய். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் ஏற்கனவே உன்னுடைய சந்தேக பார்வையில் வந்து விட்டார்கள். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள்தான், உன் வீட்டிற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்றவர்கள்தான். இவர்கள் அடிக்கடி கூடி அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு இடம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது உன்னுடைய குலதெய்வம். இதில் இருவர் அக்காலும் தங்கையும். இதனோடு சேர்ந்து உன்னுடைய குலதெய்வத்தின் கோவிலில் சாமி ஆடுகின்ற ஒரு பெண்ணும் இருக்கின்றாள். உன்னுடைய குலதெய்வத்தின் கோவிலில் சாமி ஆடுகின்ற பெண் ஒருவரும், புதிதாக சமீபத்தில் சாமி வருவது போல நடிக்கின்ற ஒருவரும் அதில் இருக்கின்றார். இன்னொருவர் இந்த கோயிலில் புதிதாக பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒருவர். இப்பொழுது இவர்களை உனக்கு யாரென்று புரிகிறதா? ஆக மொத்தம் உன் வாழ்க்கையில் உனக்கு பெரும் துன்பத்தை கொடுக்க வேண்டும் நினைத்து தோல்வியுற்று நின்று கொண்டிருப்பவர்கள் உன் குலதெய்வத்தின் சன்னதியிலேயே நின்று உன்னை அழிக்க திட்டமிடுகின்றார்கள். இவர்களுக்கு உன் குடும்பத்தில் இருக்கின்ற பலரும் உறுதுணையாக நிற்கின்றார்கள். ஏன் தெரியுமா? எல்லோருக்குமே மிகப்பெரிய இடைஞ்சலாக இருப்பது உன் வீட்டில் இருக்கின்ற தலைமைதான். உன் வீட்டில் யார் தலைமை பொறுப்பில் இருக்கிறாரோ, அதாவது உன்னுடைய தந்தை அல்லது உன் தந்தையின் தந்தை, உன்னுடைய தாத்தா, இப்படி யார் தலைமை பொறுப்பில் அந்த கோவிலில் இத்தனை நாளும் ஏற்று நடத்தினார்களோ அவர்கள் ஒளிந்து விட வேண்டும், அவர்கள் அழிந்து விட வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய முழுமையான எண்ணமாக இருக்கின்றது. இப்படி அழிக்க நினைத்த பிறகு இவர்களை நாம் விட்டு வைக்கலாமா? அதுவும் குலதெய்வத்தின் முன்னால் நின்று கொண்டே அழிப்பதை பற்றி இவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். உன் குலதெய்வம் எதுவும் செய்து விடாது என்று இவர்கள் எண்ணிவிட்டார்கள் போல. குலதெய்வத்திடம் சொல்கின்ற ஒரு விஷயம் அடுத்தது எங்கு வரும் தெரியுமா? உன்னுடைய இஷ்ட தெய்வங்களை வந்து சேரும்.
அப்படியானால் உன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் யாரெல்லாம் என்று நீ நினைத்து பார். இந்த பிரத்யங்கரா, வராகி அம்மன், முருகர், விநாயக பெருமான், கருப்பசாமி என்று நீ எந்த தெய்வத்தை எல்லாம் மனதார நினைக்கின்றாயோ, யாரையெல்லாம் நீ மனதார வணங்குகின்றாயோ, அவர்களை எல்லாம் இந்த செய்தி போய் சேர்ந்திருக்கும் என்பதுதான் உண்மை. இந்த செய்தியானது அவர்களை போய் சேர்ந்தவுடன், குறிப்பாக இந்த பிரத்யங்கரா என்னை வந்து சேர்ந்தவுடன் நான் புறப்பட்டு விட்டேன் அல்லவா உன்னை தேடி, அதுபோலத்தான் ஒவ்வொரு தெய்வங்களும் ஆவேசம் கொண்டு புறப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் முழுமையான ஒரு தீர்வை பெற வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற கஷ்டங்களில் எல்லாம் நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இவர்கள் சென்று குலதெய்வத்திடம் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? தெய்வமே, இவர்கள் எப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் செய்கிறார்கள் பார்த்தாய் அல்லவா, இவர்களை எல்லாம் உடனே அழித்து விட வேண்டும், இவர்களை எல்லாம் இதற்கு மேலும் விட்டு வைத்தால் நல்லதற்கு அல்ல என்று குலதெய்வத்திடம் சொல்கிறார்கள். இத்தனை நாளும் அந்த குலதெய்வத்தை தாங்கி நின்றவர்கள், இத்தனை நாளும் அந்த குலதெய்வத்திற்கு ஒன்று என்றால் ஓடோடி வந்து நின்றவர்கள், குலதெய்வமே கதி என்று இருந்தவர்களுக்கு புதிதாக வந்த இவர்கள் குலதெய்வத்திடம் அவர்களை அழிப்பதற்கு வேண்டுதல் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்த உன் குலதெய்வம் கொண்ட கோபம் இந்த பிரத்யங்கராவாலேயே தாங்கிக் கொள்ள முடியாத கோபம். சரியான ஒரு பாடத்தை இவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். நான் கொடுக்கின்ற பாடம் ஒரு நாளில் இவர்களால் மறந்துவிடக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஒரே நாளில் இவர்களால் மறக்கக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கக்கூடாது. நான் கொடுக்கக்கூடிய தண்டனை வாழ்க்கை முழுமைக்கும் இவர்கள் மறக்காததாக இருக்க வேண்டும். வாழ்க்கை முழுமைக்கும் இவர்களுக்கு இது தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். என்ன வேண்டும் என்றாலும், ஏது வேண்டும் என்றாலும், எதையுமே தெய்வத்திடம் நல்ல முறையில் கேட்டால்தான் கிடைக்கும். தீய விஷயத்தை தெய்வத்தின் முன்னால் சொல்லிவிட்டு அதன் பிறகு நல்லது நடக்கும் என்று நினைத்தால் அது எப்படி நடக்கும்? இவர்கள் கூடி நின்று ஒருவரை அழிக்க நினைக்கும் பொழுதே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இவர்கள் எதையெல்லாம் செய்ய நினைக்கிறார்களோ அதையெல்லாம் ஒட்டுமொத்த குடும்பமும் அவர்கள் குடும்பம் அனுபவிக்கப் போகிறது என்பதைத்தான். அவர்கள் குடும்பத்திற்கு இதுவெல்லாம் சென்று சேர போகிறது. எந்த தலை விழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த தலை அங்கு உருளப் போகிறது. அந்த தலைக்கு அங்கு பிரச்சனை வரப்போகிறது. இது தெரியாமல் அடுத்தவர்கள் வீட்டில் ஒரு துன்பத்தை கொடுக்க இவர்கள் துணிந்து நிற்கிறார்கள். இதையெல்லாம் விட்டு இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கவனிக்க தொடங்கிவிடு. இவர்கள் செய்கின்ற இந்த காரியங்களை எல்லாம் நீ ஒருபோதும் நினைத்து வருந்தாதே. இனி ஒரு பொழுதும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ எண்ணாதே. முன்னால் நின்று உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்தவர்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருப்பதற்குரிய தகுதியை இழந்து விட்டார்கள். நம்பிக்கையோடு இருப்பதற்குரிய தகுதியை இவர்கள் உண்மையில் தொலைத்து விட்டார்கள். என்னவென்றும் ஏதுவென்றும் யோசிக்க நினைக்கும் நேரம். இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நீ சரியாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நீ எல்லா நிலைகளிலும் சரியாக தெரிந்து கொள்ளும் நேரம், உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாக உனக்கு நடப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். இனி ஒரு பொழுதும் நீ எதற்காகவும் வருந்தி நிற்காதே. இனி ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ மனம் கலங்கி நிற்காதே. இந்த பிரத்யங்கரா நான் இருக்கும் பொழுது இவர்கள் உன் குல தெய்வத்திடம் மட்டுமல்ல, எத்தனை தெய்வத்திடம் போய் நின்று உனக்கு கெடுதல் செய்ய சொன்னாலும் அது அவர்களுக்கே திரும்பச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. அவர்கள் செய்த பாவத்தின் பலன்களை அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றையும் நான் சரியாக நடத்தி கொடுப்பேன். எல்லா விஷயங்களையும் இந்த பிரத்யங்கரா நான் நல்லபடியாக நடத்தி தந்திடுவேன். இனி எதற்கும் கலங்காமல் இரு. உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொள். அம்மா கூற்றுப்படி நீ எப்பொழுதும் துரோகத்தையும் எதிரியையும் கண்டு ஒருபோதும் பயந்து விடாதே. நடப்பது அத்தனையிலும் உனக்கு நல்லது நடக்க நான் துணை நிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். எங்கு செல்லட்டுமே
நான் அல்லவா உனக்கு காவலாக நிற்கின்றேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.